झलक तुम्हारी ओ प्यारे भगवन, पलक में भर के दिखा रहे हम। ஓம் சாந்தி. 27/3/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பாபா இப்பொழுது உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார், படிக்க வைத்து கொண்டிருக்கிறார், வீட்டில் அமர்ந்தபடியே ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு அடியிலும் ஆலோசனை பெறுங்கள், அப்பொழுது உயர்ந்த பதவி கிடைக்கும். கேள்வி: தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எந்த ஒரு நீண்ட கால முயற்சி தேவை? பதில்: பற்றற்றவர் ஆகுவதற்கான முயற்சி தேவை. யார் மீதும் பற்று இருக்க கூடாது. எனக்கு யார் மீது மோகம் இல்லையா, அதாவது அட்டாச்மெண்ட் இல்லையா என்று தன்னுடைய மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசியில் நினைவிற்கு வரக்கூடாது. யோக பலத்தின் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தண்டனை இல்லாமல் உயர்ந்த பதவி கிடைக்கும். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் யார் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள்? பாப் தாதாவின் முன்பு. தந்தை என்றும் சொல்ல வேண்டும், தாதா என்றும் சொல்ல வேண்டும். ஆகையால் தான் பாப் தாதா என்று சொல்லுங்கள் என்றார் பாபா. அதாவது தந்தை இந்த தாதாவின் மூலம்தான் உங்கள் முன்பு அமர்ந்திருக்கிறார். இங்கு நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள், பேசுகிறீர்கள். யாருடன்? பாப் தாதாவுடன். இவர்கள் இருவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டி உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிரம்மா பாபா சாக்காரமானவர் மற்றும் சிவ் பாபா நிராகாரமானவர். இப்பொழுது அந்த உயர்ந்ததிலேயே உயர்ந்த அத்தாரிட்டியான தந்தையை எப்படி சந்திப்பது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை யாரை நீங்கள் பதித பாவனா என்று அழைத்தீர்களோ, இப்பொழுது பிராக்டிக்கலில் அவர் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை குழந்தைகளை பாலனை செய்து கொண்டிருக்கிறார், படிப்பித்து கொண்டிருக்கிறார். வீட்டில் அமர்ந்தபடியே நீங்கள் இப்படி இருங்கள், இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று ஆலோசனை கிடைக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் வழிபடி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைவோம் என்று குழந்தைகளுக்கு தெரியும். இந்த மனித உலகத்தில் உயர்ந்ததிலேயும் உயர்ந்த பதவி இந்த லக்ஷ்மி நாராயணனின் பதவிதான். இவர்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகையால்தான் மனிதர்கள் இந்த உயர்ந்தவர்களை வணங்குகிறார்கள். ஏன் வணங்குகிறார்கள்? முக்கியமான விஷயம் தூய்மைதான். மற்றபடி அவர்களும் மனிதர்கள்தான், இவர்களும் மனிதர்கள்தான். அந்த தூய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகையால் தூய்மையாக இருக்கக்கூடிய அவர்கள் எங்கே உலகத்துக்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள், தூய்மையற்ற மனிதர்கள் எங்கே என்று பாபா கூறுகிறார். இந்த விஷயங்கள் வேற யாருடைய புத்திக்கும் எட்டாது. இவருக்கு மட்டும் தெரிந்திருந்ததா என்ன? முற்றிலும் கும் இருளில் இருந்தார். பாபா வந்து பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எப்படி ஆகிறார் என்று புரிய வைத்தார். இதெல்லாம் மிகவும் ஆழமான ரமணீகமான விஷயங்கள், வேற யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. பாபா கூறுகிறார், நான் உங்களை படிக்க வைத்து சுகமானவர்களாக மாற்றுகிறேன். பிறகு நான் என்னுடைய நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுகிறேன். அடுத்தது பாபா கூறுகிறார், போன கல்பத்தில் யார் எவ்வளவு பண்டாராவில் போட்டார்களோ அவ்வளவே இப்பொழுதும் போடுவார்கள். உண்டியலில் எவ்வளோ பாபாவுக்காக போடுறாங்களோ இப்போவும் அவ்வளோதான் போடுவாங்க. அதிகமாகவும் போட மாட்டார்கள், குறைவாகவும் போட முடியாது. ஆத்மா சென்று விட்டது என்றால் ஷரீரம் முடிந்து போகும். பிறகு அந்த ஆத்மாவை நினைப்பதில் என்ன பலன் இருக்கிறது? ஆகையால் இப்பொழுது பாபா சொல்கிறார், நீங்கள் பற்றற்றவர்கள் ஆகுங்கள். எனக்கு யார் மீதும் பற்று இல்லையா என்று தன்னுடைய மனதை கேட்டுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் கடைசியில் அவர்களுடைய நினைவு அவசியம் வரும். பற்றற்றவர்கள் ஆனால்தான் பதவி அடைவீர்கள்.
மற்றபடி சொர்க்கத்திற்கு எல்லாருமே வருவீங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் தண்டனை இல்லாமல் வரணும், உயர்ந்த பதவி அடையணும், அதுதான் பெரிய விஷயம். யோக பலத்தின் மூலம் கணக்கு வழக்கை முடித்து கொண்டால் தண்டனை அடைய மாட்டீர்கள். பழைய சம்பந்தம் கூட நினைவிற்கு வரக்கூடாது. இப்பொழுது நம்முடைய சம்பந்தம் பிராமணர்களுடன் தான், பிறகு தேவதைகளுடன் சம்பந்தம் ஏற்படும். இப்போதைய இந்த சம்பந்தம் அனைத்தையும் விட உயர்ந்தது. பிராமணர்களுடன் சம்பந்தம், அதில் ரொம்ப ஆழமான ரகசியம் இருக்குது. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் பாபாவுடன் கனெக்ஷன் இருக்குது. ஆகையால் பிராமணர்களுடன் நமக்கு கனெக்ஷன் இருக்கிறது என்றால் பாபா அது உயர்ந்தது அப்படின்றார். ஏன் பாபா இப்படி கூறுகிறார் என்றால், பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், பிராமணர்கள் தூய்மையானவர்கள், பகவானுடைய உதவியாளர்கள், பகவானுடைய குழந்தைகள், பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், யஜ்யத்தை காப்பாற்றக்கூடியவர்கள். ஆகையால் தான் பாபா பிராமணர்களுடன் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தம் மிகவும் உயர்ந்த சம்பந்தம் என்று கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் ஞானக்கடல் தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். ஆகையால் முழு ஞானமும் புத்தியில் இருக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று இதற்கு முன்பு தெரிந்திருந்ததா என்ன? இப்பொழுது தந்தை கிடைத்திருக்கிறார், படிப்பித்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பாபாவிடம் யாராவது வந்தால் பாபா கேட்பார், இதே ட்ரெஸ்ஸில் இதே வீட்டில் இதற்கு முன்பு எப்பொழுதாவது சந்தித்தீர்களா என்று. அதற்கு குழந்தைகள் சொல்கிறார்கள், பாபா, ஒவ்வொரு கல்பமும் சந்திக்கிறோம் என்று. அப்பொழுது பாபா, இந்த பிரம்மா குமாரி டீச்சர் சரியாக புரிய வைத்திருக்கிறார் என்று நினைப்பார். ஒரு சிலர் உங்களுடைய கண்காட்சியை பார்த்து இதெல்லாம் கற்பனை என்று சொல்கிறார்கள். அப்போது இவர் நம்முடைய குலத்தை சார்ந்தவர் இல்லை என்று புரிந்து கொள்ளலாம். அநேக விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும். டிராமாவில் முயற்சி செய்ய வேண்டும் என்று இருந்தது என்றால் நான் முயற்சி செய்வேன் என்று சொன்னால் இதுவும் ராங் தான். இப்படி சொல்வது கூட சரியில்லை என்றார் பாபா. அவர்கள் டிராமாவை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அவர்கள் நாஸ்திகர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அவர்களால் தந்தையின் மீது அன்பு வைக்க முடியாது. டிராமாவின் ரகசியத்தை தலைகீழாக புரிந்து கொண்டால் கீழே விழுந்து விடுவார்கள். பிறகு அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றுதான் புரிந்து கொள்ளப்படுகிறது. அநேக விதமான தடைகள் வருகிறது. ஆனால் நீங்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது. பாபா கூறுகிறார், நல்ல நல்ல விஷயங்களை நான் கூறுகிறேனே, அதை கேளுங்கள் என்று. பாபாவை நினைவு செய்வதனால் மிகுந்த குஷி இருக்கும். இது சாக்கார மரம், மேலே இருப்பது நிராகார மரம். இரண்டுத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அது புள்ளிகளின் மரம் என்று சொல்கிறார். நீங்கள் 3 காலங்களையும் உணர்ந்து ஆஸ்திகர்கள் ஆகிவிட்டீர்கள். முழு உலகத்திலும் யாரும் ஆஸ்திகர்கள் கிடையாது. அது எல்லைக்கு உட்பட்ட படிப்பு, இது எல்லையற்ற படிப்பு. அங்கே படிப்பிக்கக்கூடிய டீச்சர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கு படிப்பிக்கக்கூடியவர் ஒரே ஒரு டீச்சர் தான், அதிசயமான டீச்சர். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், பிறகு குருவாகவும் இருக்கிறார். இவர் முழு உலகத்திற்கும் டீச்சராக இருக்கிறார். ஆனால் முழு உலகமும் படிப்பதில்லை. எப்பொழுது போர் ஆரம்பமாகிறதோ அப்பொழுது தந்தை பிரத்யட்சம் ஆகிறார், அதாவது இந்த உலகத்திற்கு வெளிப்படுவார். ஆனால் அந்த நேரத்தில் யாரும் வரவும் முடியாது. இவர்தான் பகவான், பகவான் வந்திருக்கிறார் என்று உலகத்திற்கு தெரிய வரும் பொழுது அவர்கள் வந்து எந்த முயற்சியும் செய்ய முடியாது, சென்டருக்கே வர முடியாது. அப்படி ஒரு நிலை இருக்கும். நாம் இந்த உலகத்திலேயே ஒன்றும் இருக்க போவதில்லை. ஆகையால் வீட்டிற்கு போக போகிறோம் என்ற குஷி இருக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவர்கள் ஆக வேண்டும். பாபா இதை மட்டும் சொல்கிறார், தூய்மை ஆகுங்கள் என்று. நீங்கள் தூய்மையானால் முழு உலகமும் தூய்மையாகிவிடும். மற்றபடி மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. எப்படி தண்டனை அடைவார்கள், என்ன நடக்குமோ, எப்படி போவார்களோ, நமக்கு என்ன வேண்டியது இருக்கு? நம்ம யோகா செய்யணும், தூய்மையாகணும். இது
யூனிவர்சிட்டியாகவும் இருக்கிறது, ஹாஸ்பிட்டலாகவும் இருக்கிறது. யோக பலத்தின் மூலம் எவர் ஹெல்தி எவர் வெல்தி ஆகிறீர்கள். நேச்சர் கியூர் செய்கிறார்கள் அல்லவா? இப்பொழுது உங்களுடைய ஆத்மாவும் கியூர் ஆகிறது, ஆகையால் ஷரீரமும் கியூர் ஆகிவிடுகிறது. இதற்கு ஸ்பிரிச்சுவல் நேச்சர் கியூர் என்று சொல்லலாம். இதன் மூலம் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் 21 பிறவிகளுக்கு கிடைத்து விடுகிறது. பகவான் வாக்கு மன்மனா பவ, அதாவது பகவான் கூறுகிறார், நான் கேரண்டி கொடுக்கிறேன், நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி விடுவீர்கள் என்று. யார் போன கல்பத்தின் ஆத்மாக்களோ அவர்கள்தான் இப்பொழுது வந்து மலர்களாக மாறுவார்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் தலையின் மீது பாவங்களுடைய சுமை நிறைய இருக்கிறது. நினைவின் மூலம்தான் நீங்கள் தூய்மையாக முடியும். தேக உணர்வில் வருவதினால் ஏதாவது ஒரு பாவ கர்மம் நடக்கும், பிறகு 100 மடங்கு தண்டனை ஆகிவிடும். இப்பொழுது ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு செல்வதற்கான லிஃப்ட் கிடைத்திருக்கிறது. வாழ்க்கை பந்தனத்தில் வருவதற்கு 5000 ஆண்டுகள் அல்லது 84 பிறவிகள் எடுக்கிறது. ஆனால் ஜீவன் முக்திக்கு செல்வதற்கு ஒரே ஒரு பிறவி எடுக்கிறது. எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. நாம் என்னென்ன எழுந்தோமோ அதையெல்லாம் பாபா கொடுக்க வந்திருக்கிறார் என்று உணரும் பொழுது அவருடைய வழிப்படி அவசியம் நடப்போம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தன்னுடைய மறைமுகமான ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்ய வேண்டும். தடைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். யார் போன கல்பத்தில் உதவி செய்தார்களோ அவர்கள் இப்பொழுதும் அவசியம் உதவி செய்வார்கள். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், இப்பொழுது இது நம்முடைய வானப்பிரஸ்த நிலை. நாம் வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற குஷி சதா இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு உள்ளுக்குள்ளேயே மிகவும் உழைக்க வேண்டும். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. வரதானம், அன்பு மற்றும் உதவி என்ற விதியின் மூலம் யஜ்யத்தின் உதவியாளர் ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். அதாவது நம்ம உதவி என்ற தமிழ்ல, ஹிந்தில ரைமிங், சகயோகம் சகஜ யோகம். யார் சகயோகியாக இருப்பாங்களோ அவங்க சகஜ யோகியாக இருப்பாங்க. சகயோகி அப்படின்னா உதவியாளர். பாப் தாதாவிற்கு குழந்தைகளின் அன்புதான் பிடித்திருக்கிறது. யார் யஜ்யத்திற்கு அன்பானவர் மற்றும் உதவியாளர் ஆகிறாரோ அவர் தானாகவே சகஜ யோகி ஆகிவிடுவார். உதவிதான் சகஜ யோகம் ஆகும். அதாவது சகஜ யோகி ஆகணும், அதுக்கு நிறைய முயற்சி தேவை. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் பாபா நமக்கு ஈஸியான ஒரு மெத்தடு சொல்லி கொடுக்குறார். நீங்கள் யஜ்யத்தினுடைய சேவை செய்தால், அது அன்பாக செய்துவிட்டால், அப்போ சகஜ யோகி ஆயிடுவீங்க. சகியோகம்தான் சகஜ யோகம். அதனால நம்ம யஜ்யத்தினுடைய சேவையை அன்பாக செய்யணும், சகஜ யோகி ஆகணும். உள்ளம் கவர்ந்த தந்தைக்கு உள்ளபூர்வமான அன்பு மற்றும் உள்ளபூர்வமான உதவிதான் பிடிக்கும். சிறிய மனம் உடையவர்கள் சிறிய வியாபாரம் செய்து அதிலேயே குஷி அடைந்து விடுவார்கள். அதாவது பாபாவுடன் டீல். சிறிய மனம் என்றால் அந்த சிறிய டீல், அதிலேயே குஷி அடைவாங்க. பெரிய மனம் உடையவர்கள் எல்லையற்ற வியாபாரம் செய்வார்கள். அப்படின்னா எல்லையற்ற டீல் செய்வார்கள். அன்பிற்கு தான் மதிப்பு இருக்கிறது, பொருளுக்கு அல்ல. ஆகையால் குச்சேலருடைய ஒரு பிடி அவளின் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. யார் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் சேமிப்பு ஆகாது. அன்போடு சிறிதளவு கொடுத்தாலும் அது பல மடங்கு ஆகிவிடும். அதனால்தான் ஜான்கி தாதியெல்லாம் சொல்லுவாங்க, யோகா வரலைன்னா கஷ்டப்படாதீங்க. அதாவது சென்டரில் இருக்கிறவங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவாங்க, நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு யோகா பண்ணுங்க. ஒரு செகண்ட்ல பாபா அவ்வளவு உங்களுக்கு சக்தி கொடுப்பார், கனெக்ஷன் கிடைக்கும். அப்படின்னா அந்த கர்மணா சேவை, யஜ்யத்தினுடைய சேவை, அதுவும் யாரும் செய்யாத சேவை. எல்லாரும் வருவாங்க போவாங்க,
எல்லாரும் டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எத்தனை பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கழுவுவாங்க சொல்ல முடியாது. ஒரு சிலர் செய்வாங்க. அதுபோல செய்றாங்க அப்படின்னா, அவங்க இப்ப தாதி சொல்லுவாங்க அது உண்மைதான். அல்லது கிச்சன்ல சமைக்கிறாங்க, கிளீனிங் பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் செய்யலாம். ஆனா திரும்ப அந்த பாத்திரத்தை கழுவுறது, அடுக்குறது, கிளீன் பண்ணிட்டு போகுறது, அது அன்போடு செய்தாங்கன்னா, ஒரு செகண்ட்ல அவ்ளோ அவங்களுக்கு சக்தி கிடைக்குது. ஒரு செகண்ட்லயே கனெக்ஷன் கிடைச்சிடுது. அதுதான் பாபா இங்க யார் யஜ்யத்திற்கு சகயோகம் செய்றாங்களோ, உதவி செய்றாங்களோ, அவங்க தானாகவே சகஜ யோகி ஆயிடுவாங்க அப்படின்றது புரிய வைக்கிறார். ஸ்லோகன்: நேரம் மற்றும் சக்தி வீணாக கூடாது. ஆகையால் முதலில் சிந்தியுங்கள், பிறகு செய்யுங்கள். நம்ம எல்லாரும் வீட்டிலேயே இருக்கிறோம். ஆகையால முயற்சிக்கான ஒரு பிளான் நீங்க யோசித்து வைக்கணும். இன்றைக்கு ஒரு ஸ்வமான்: நான் தபஸ்வி குமார் மற்றும் தபஸ்வி குமாரி. இப்போ ஃபுல் டே நமக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கணும். காலையில அமர்ந்து யோகா பண்ணணும், மாலை நேரத்திலையும் அமர்ந்து யோகா பண்ணணும். மற்ற நேரங்கள்ல நம்ம போகும்போது வரும்போது அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே இருக்கணும். நான் தபஸ்வி குமார் அல்லது தபஸ்வி குமாரி. நான் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அது தவம்தான். நான் பார்த்துட்டு இருந்தாலும் அது தவம்தான். நான் பேசிட்டு இருந்தாலும் தவம்தான். அதாவது அந்த எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு இருந்ததுன்னா அந்த தவ மோட்ல நம்ம இருப்போம். அப்படின்னா என்ன காரியங்கள் செய்துட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்னுடைய கனெக்ஷன் பாபாவிடம் இருக்கும், கட் ஆகாது. அதற்கு இன்னைக்கு நான் அந்த ஸ்வமான்ல இருந்து முயற்சி செய்யணும். தபஸ்வி குமார் அல்லது தபஸ்வி குமாரி. அப்போதான் நாம கூட பயனடைவோம், உலகத்திற்கும் பயன்படுவோம். ஓம் சாந்தி. शिव की प्रीत ने सिखलाया, सबसे प्रीत निभाना, सबसे प्रीत निभाना। सारी दुनिया अपनी है, अब कोई नहीं बेगाना, सबसे प्रीत निभाना, सबसे सबसे प्रीत निभाना। शिव की प्रीत ने सिखला